வணக்கம். ஆரம்பிக்கலாம். என்னத்தடா ஆரம்பிக்கிறது? ஐபிஎல் முடிக்கும்போது என்னடா சொன்னேன்ட்டு நீ? நான் என்ன சொன்னேன்? இது என்னடா சொன்னேன்? யோசிச்சு வேர்ல்டு கப் பெருசா, ஆ, புதுசா ஆ. போவோம்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? சரி ஓகே, பெருசா புதுசா போவோன்னு சொன்ன உடனே ஓகே, இங்கேருந்து டிக்கெட் போட்டு நம்ம நியூயார்க் இட்டு போக போறான்னு நினைச்சேன். இங்க இருக்கிற சேப்பாக்கு ஃபர்ஸ்ட் கூட்டு போனா, இல்ல நீங்க தானே காசு போட்டு போனீங்க. ஆறா, வெளில போற சிப்ஸ் பாக்கெட், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்க வச்சிருக்கேன்டா. அந்த இடத்துல போய் மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க டிவியில போடுற உட்காந்து பாருங்க வாங்க. கடைசி வரைக்கும் அப்ப இந்த கோடம் பார்க்கறது பிளாக் மிரர் தாண்ட விட மாட்டேன். போ, எங்க போறது? நீங்க எங்க தான் வெளிய வெளியே போலாம்? இது வேற ஒன்று இருக்கா? ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஸோ எஸ், ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்து என்னடா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியோட தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். ஆனால் எங்களுக்காக இருக்கு வேர்ல்டு கப் அப்படின்ற மாதிரி ஒன்று உள்ள வந்துச்சு. T20 வேர்ல்டு கப். வேர்ல்டு கப் முடிஞ்சா ஒலிம்பிக் இருக்கு, ஒலிம்பிக் முடிஞ்சா ப்ரோ கபடி லீக் இருக்கு, அது முடிஞ்சா ஐஎஸ்எல் இருக்கு, திரும்பவும் ஐபிஎல் இருக்கு. ஆனா பாவீங்களா, அதுக்குள்ள ஐபிஎல் வந்துச்சா? அவ்வளவுதான். ஐயோ, வருஷம் எப்படி வேகமா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? வாழ்க்கை அப்படிதான் வேகமா ஓடிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஆல்ரெடி 5 மாசம் முடிஞ்சு போச்சு 2024. இந்த வருஷத்துல என்னடா பண்ணிருக்கோம்? இப்ப எதுவும் இல்ல. இப்படிதான் ஒரு வருஷம் போயிட்டு இருக்கு போல இருக்கு. சரி ஓகே, பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ T20 வேர்ல்டு கப் ஆரம்பிச்ச உடனே 4 மேட்சும் சூப்பரா இருந்துச்சு. எஸ், அது ஐபிஎல்ல என்ன ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் வேர்ல்டு கப்பும் இருக்குன்றது கிளியரா தெரியுது. ஆனா இப்போ வந்து நாளைக்கு பார்க்க போற இந்தியா வர்சஸ் அயர்லாந்து மேட்சோட ப்ரிவியூ தான் இன்னைக்கு கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீ சொல்லுப்பா, என்ன எதிர்பார்க்குற இந்தியா கிட்ட அதாவது இந்தியா அயர்லாந்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு கப் குள்ளே நான் என்ட்ரி ஆகிறேன். வேர்ல்டு கப் இருக்கிற பிச்சர்ஸை பத்தி நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்பின்னருக்கும் ஹெல்ப் பண்ணுது, அன்இவன் பவுன்ஸ் இருக்கு, அவுட்ஃபீல்டு சுத்தமா ஒர்க் ஆகல. அதாவது இது ஃபுல்லாவே பவுலர்ஸுக்கு ஏத்த மாதிரியான பிச்சர்ஸா இருக்கு. 2024 250 அடிச்சாங்க, இப்ப 50 அடிக்கிறதுக்கு முக்குறாங்க டீம்ஸ். அதே கிட்டத்தட்ட பிராக்டிஸ் மேட்ச் நம்ம ஆனோம் இல்லையா பங்களாதேஷ் கூட, அதே ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. கண்ணாப்பனன் பந்து வந்துகிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா நினைச்ச ஷாட்டே ஆட முடியல. சூரியகுமார் யாதவ் வந்து டைமிங்ல 6 அடிக்கிற ஒரு பிளேயர், அவராலே டைம் பிக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை விடுங்க, பங்களாதேஷ் விடுங்க, ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பாத்துருந்தீங்களா? அடிச்சது என்னமோ 77 ரன், அதையும் 16வது வரைக்கும் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு மீம் பாத்துருந்தேன். ஸ்ரீலங்கா வந்து ஐசிசி கிட்ட போய் கேள்வி கேக்குறாங்க, எல்லா பெரிய டீம்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் டீம் கூட வந்து போட்டி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐசிசி நீங்க சப்போர்ட் டீம்லாம் சொல்லிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணும்போது நீங்க சின்ன டீம் தான், போய் ஆடுகிறா அப்படி. ஓ, அந்த மாதிரி தேவையா இது? அப்படியும் ஒழுங்கா ஆடினாங்களா? அப்பயும் ஒழுங்கா ஆடல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கொஸ்டின் பண்றாங்கடா. ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே டஃப் கொடுக்குறாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஓவர்லாம் போயிருந்துச்சு. 2வது நாள் 3வது போட்டியிலேயே ஐபிஎல்ல ஒட்டுமொத்த சீசன்லயே ஒரு சூப்பர் ஓவர் பார்க்க முடியலையே. ஃபைனல்லையாவது பார்க்கலாம்னு நினைச்சேன். சூப்பர் ஓவர் மாதிரி தான் ஃபைனல் நடந்துச்சு. டக்குன்னு முடிஞ்சு அட பாவிகளா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு 2வது நாள் 3வது போட்டியிலேயே சூப்பர் ஓவர், அதுவுமே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி அசோசியேட் கண்ட்ரிஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மேபி அப்செட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு பெரிய டீம்ஸை. அந்த வகையில அயர்லாந்து இந்தியாவை அப்செட் பண்ணுமா? அது கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அப்செட் பண்ணாது. இந்தியா தான் டாமினேட் பண்ணுவாங்கன்றது தான் தெளிவான விஷயம். நீங்க ஒண்ணு சொல்லலாம், ஒரு T20 மேட்ச்ல வந்து நம்ம ஹூடா வந்து செஞ்சுரி அடிப்பாரு, அந்த மேட்ச் வந்து க்ளோஸா போச்சு. ஒருவேளை அயர்லாந்து மேபி ஜெயிச்சிருக்கலாம் அன்னைக்கு, ஆனா அவங்க க்ளோஸா எடுத்துட்டு போனாங்க. அயர்லாந்து இங்கிலாந்தை பீட் பண்ணிருக்காங்க வேர்ல்டு கப்ல, பாகிஸ்தானை பீட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்குண்ணே, அயர்லாந்து எந்த டீமை வந்து அப்செட் பண்றாங்களோ அந்த டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணிடுமா? அப்படியா? அப்ப முதல் மேட்ச் நம்மள அப்செட் பண்ண சொல்றான், தயவு செஞ்சு கப்பாத அடி பண்ணுவேன். பட் ஆனா இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றேன், சென்னை சூப்பர் கிங், ராயல் சேலஞ்ச் பெங்களூரு, அப்புறம் வந்து இந்த ராஜஸ்தான் ராயல், கொல்கத்தா இப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப எல்லாருமே ஒரே டீமா ஆயிட்டு இந்தியாவா நிக்கிறோம் அப்படின்றத இனிமே இந்த மீம் தான் பார்க்க போறோம். அங்கேயும் போய் ரிசர்வ் பண்ணிட்டா சஞ்சு சாம்சனா, ஜெய்ஸ்வாலா, விராட் கோலியா இவங்க வெளில போய் ஜூஸ் குடிக்க போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஸ்டாப் பாத்தியா, எல்லோ கலர், ரெட் கலர், நீல கலர் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. யாரா என்ன திருந்தவே இல்லையா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆரஞ்சு சொல்லக்கூடாதோ? சொல்லலாம், அங்கதான் இனிமே அங்கதான் ஆரஞ்சு ப்ளூ கலர் ஜெர்சி சொல்லிடு. சாம்பியன். நான் அதுக்குள்ள போக விரும்பல. எலெக்ஷன் நடக்கும்போது மேட்ச் வச்சிட்டாங்க இல்ல, இந்தியாவுக்கு இந்தியன் பேர் இருந்திருக்காது, பாரத்னு வந்திருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருக்கும். டீம் பேர் பாரத், எந்த டீம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கும். சரி ஓகே ஃபைன், கிரிக்கெட்டுக்குள்ள வருவோம். இந்தியா வர்சஸ் அயர்லாந்து. இந்தியா எப்படி பாக்குற? இந்தியா டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்க சொல்லு. இந்தியா டீம் பேப்பர் வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். இந்தியாவை அடிச்சுக்க உலகத்திலேயே டீம் கிடையாது பேப்பர் வைஸா பார்க்கும்போது. சொல்லுவானுங்க ஃபைனல்ல வச்சு குத்துவாங்க. ஆனா அயர்லாந்தையும் நம்ம குறைச்சு மதிப்பிடவே கூடாது. முக்கியமா அயர்லாந்தோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, காலங்காலமா அடிப்பானுங்க. கேப்டன் பவுல் ஸ்டிர்லிங்னு ஒருத்தர் இருக்காரு. பால் ஸ்டிர்லிங் அவர் வேற லெவல் ஒரு பிளேயர். அவர் கூட ஒருத்தருங்க ஒரு என்னடா பால்பிரின், அவரும் ஒரு செமையான பிளேயர் தான். இந்த 2 ஓப்பனருமே கிட்டத்தட்ட அயர்லாந்துக்கு சிம்ம சொப்பனமா தான் இருக்காங்க. அப்புறம் டெக்கர், டாக்டர், அது மாதிரிலாம் பேர் இருக்கு. அதுதான் நான் சொல்ல பின்னாடி இருக்க பேர்லாம் படிச்சு பார்த்தா அப்படிதான் இருந்து டக்கரு அப்படிலாம் பேர் இருந்துச்சு. டக்கரு, டெக்டரு, கேம்பர். கேம்பர் ஓகே. மிடில் ஆர்டர்ல ஒருத்தர் 6 எல்லாம் அடிப்பாரு, அவர் பேர் மறந்துட்டேன்டா. அவர்தான் கேம்பர் அடிப்பாரு. கேம்பர் அடிப்பாரு, எஸ் கேம்பர். அவருமே அடையர் பிளேயர் தான்.
அவர் பவுலரும் கூட நல்ல பவுலிங் போடக்கூடிய பவுலர் தான். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்தியா பக்கமே வருவோம் நம்ம. ஏன்னா இந்தியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ இந்தியா ஸ்குவாட் வந்து ஒரு பயங்கரமான ஸ்குவாடாக தான் இருக்கு. இப்பவும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, இந்த ஸ்குவாட் என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு. ஓப்பனிங் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்ல வந்து ஜெய்ஸ்வாலை இறக்கல. மேபி வந்து ஜெய்ஸ்வாலை வந்து இப்படி உட்கார வைக்கிறதாவே பிளான் இருக்குமா அப்படின்றது என்னோட கொஸ்டினா இருக்கு. உனக்கு என்ன தோணுது? இல்ல எல்லாருமே பேசிக்கிட்டது அதான், மேபி ஜெய்ஸ்வால் வந்து ஆட வைக்கல, விராட் கோலி ரோஹித் தான் ஓப்பனிங் எனக்கு வாய்ப்பு இருக்கும். சேர்க்கல் ஆட வச்சிடலாம்ல ஜெய்ஸ்வாலை? இல்ல எதுக்கு அவ்வளவு கூட்டு வந்து, அது சும்மா உட்கார வைக்கிறது எதுக்கு, ஆடட்டும். சரி ஓகே, இந்த விஷயத்துக்குள்ள வாங்க. ஆட வைக்கிறதுக்கான டவுட் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஜெய்ஸ்வால. பட் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் எடுக்கிற முடிவு தான். அண்ட் இன்னொரு விஷயம், ரிஷப் பண்டா சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தேவையில்லாத கேள்வி, எனக்கு தெரியுதுக்கான ஆன்சர். சும்மா உட்காந்துட்டு சஞ்சு சாம்சன் ஓகே நல்ல பிளேயர் தான். ஆனா பிராக்டிஸ் மேட்ச்ல அவுட் ஆனது என்னால மறக்க முடியலடா தம்பி. அது பிராக்டிஸ் மேட்ச். என்னடா பிராக்டிஸ் மேட்ச், என்னடா பிராக்டிஸ் சமாளிக்காதீங்கல்ல. பிட்ச் எப்படி இருக்கு ஏன்னா அந்த பிட்ச் தான்டா அடிச்சு போறான் ரிஷப் பண்ட் 50+ அந்த பிட்ச் தான் அடிச்சு போறான். அட்டிக் மாண்டி அடாடாடா, அத பத்தி சொல்லி அவனுமே அங்க பாறா, அங்க பாரு நினைச்சு அடிக்கிறான் 3 6. என்னையா வேணாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யாரு வேணாம் டீம்ல வேணான்னு அங்க வேணான்னு எல்லாம் சேர்த்தி எல்லாம் மொத்த கோவத்தை காட்டினாரு. ஹார்ட் 6 அடிக்கிறது அட்டிக் பாண்டியாக்கு புதுசு கிடையாது, எக்கச்சக்கமான மேட்ச்ல அடிச்சிருக்கா T20. ஓகே, ஸ்டில் இந்த பக்கம் அயர்லாந்து டீமுக்கு எதிராக அடிச்சு காட்ட சொல்லுங்க. அயர்லாந்துக்கு எதிராக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தா கண்டிப்பா அவர் அடிப்பாரு. ஏன்னா அயர்லாந்து வேற டீம் கூட வந்து 4 விக்கெட் விழுறதே பெரிய விஷயம் தான். அப்படியா? ஆமா, பாப்பீங்க எவ்வளவு க்ளோஸா கொண்டு போறாங்க மேட்ச். அயர்லாந்து க்ளோஸா போனா நல்லா தான் இருக்கும். T20 இப்ப நமக்கு சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க அயர்லாந்தை குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஜோஷுவா லிட்டில் பவுலர் இருக்காரு, தெரியும் லிட்டில் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒயிட் ஒருத்தர் இருக்காரு, மெக்கர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ டிலானி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்பின்னர். இவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா பிட்ச் உங்களுக்கு சாதகமா இல்லையே. இப்ப எல்லாருக்கும் சாதகமா இருக்கு பிட்ச், அதான் பிரச்சனையே. சிவம் துபேலோ சூப்பரா பவுலிங் போடுறாரு. ஆமா ஆமா, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஒன்னியாடா பவுலிங் போட உள்ளன்னு MS தோனி பேசிட்டு இருப்பாரு. பேசாம ஒண்ணு கொஞ்சம் ஓவர் போட விட்டுருக்கலாம் போலக்குன்னு. ஓகேண்ணே, அயர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு 11 தான். அவங்க ஆல்ரெடி இப்ப விளையாடிட்டு வந்திருக்காங்க சீரிஸ், அதான் கொண்டு வந்து இறக்க போறாங்க. அதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு விஷயம், 2 ஸ்பின்னரோட போறாங்களா இல்ல ஒரு ஸ்பின்னரை மட்டும் வச்சுட்டு மத்ததெல்லாம் சீமர்ஸ் கொண்டு போறாங்களாங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு கேள்வி. 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு போவாங்க தான் தோணுது. தெரியல, அது அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் தான், நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அயர்லாந்தோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியாவோட ஓப்பனர்ஸ் எப்படி இது பண்ண போறாங்க. ஏன்னா ஜோஷுவா லிட்டிலுக்கு 2 பக்கமுமே திரும்பும் பால் சூப்பரா போடுவாரு. மெக்கர்த்தி நல்லாவே போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ கண்டிப்பா இவங்களோட அந்த இம்பாக்ட் வந்து இந்தியன் ஓப்பனர்ஸ் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்தியாவோட லைன் அப்பை எப்படி கொண்டு போவீங்க இதை தடுக்கணும்னா? அஸ் யூஷுவல் நீ சொன்ன மாதிரி தானே தம்பி, நல்ல கேள்வி இது. ஈஸியாக கேட்டுட்டானா உண்மையாகவே நீ சொல்கிற மாதிரி அந்த பதட்டம் இருக்கும் ஓப்பனிங்ல இருந்து. இப்போ நான் வந்து அந்த ஓப்பனிங் லைனப் சொல்கிறேன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஓப்பன் பண்ணால் பெட்ரு அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்பர் 3ல ரிஷப் பண்ட் வரணும், நம்பர் 4ல வந்து ஆப்வியஸ்லி ஸ்கை வரணும், நம்பர் 5ல வந்து தூபே. நம்பர் 3 ரிஷப் பண்ட். ஆமாம், நம்பர் 3 ரிஷப் பண்ட், நம்பர் 4 வந்து ஸ்கை, நம்பர் 5 வந்து தூபே, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 வந்து சிராஜி, நம்பர் 9 வந்து பும்ரா, நம்பர் 10 வந்து இவர் இருக்கார்ல அர்ஷதீப் சிங், நம்பர் 11 வந்து குல்தீப் எனக்கு வந்து பெரிய ட்ரம் கார்டாக நான் பார்க்குறேன். அதனால எனக்கு மெயினாக ஒரு தேவை. ஏன்னா உங்களால் வேற சொல்லி வச்சிருக்காரு கேப்டன், நம்ம கேப்டன் தான் சொல்லிக்காம பெருமையா, நான் தேவைப்பட்ட ஆஸ்பின் போடுவேன் இருக்காரு. எந்த மேட்ச் நடக்க போகுதுன்னே தெரியல. யாரும் தெளிவா சொல்லுங்க. நம்ம ரோஹித் சர்மா தான் சொல்றேன், ஏங்க ஒரு ஆஸ்பினோட நீங்க போகலீங்க அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. பேட்டிங்ல முதல்ல இருக்காரான்னு கொஞ்சம் பார்க்கணும். பட் ஆனால் ரோஹித் சர்மா வந்து வேர்ல்டு கப்ல வந்து ஒரு சுயநலமே இல்லாத ஒரு கேப்டன் ஆனாரு. மேபி அதே ஸ்டார்ட் அப் இப்போ கொடுப்பாரான்னு பார்க்கணும். ப்ராக்டிஸ் மேட்ச் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் மேட்ச்ல பால் எப்படி வருதுன்னே தெரியல, கண்ணாப்பா திரும்பிட்டு இருந்துச்சு. அவரே அதை சொல்லியிருந்தாரு, ஸ்கையுமே அதை சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால மேபி அதே ஸ்டார்ட் அப் திரும்ப கொண்டு வந்தாருன்னா, அடிக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீ சொல்ற மாதிரி எந்த பவுலரா இருந்தாலும் அடி குத்து நடக்கும். எனக்கு வந்து நீங்க சொன்ன பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. பிராக்டிஸ் மேட்ச்ல ரிஷப் பண்ட் 1 டவுன் கொண்டு வந்தாங்க, ஆனா அவர் திரும்ப கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவரோட பெஸ்ட் இடமே வந்து 1 டவுன் தான். ஸோ அதனால எனக்கு தோணுது. அண்ட் நான் முன்னாடியே சொன்னதுதான், சஞ்சு சாம்சன் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சஞ்சு சாம்சன் உள்ள இருக்குது. ஆனா நீங்க ஜெய்ஸ்வால் மறந்துட்டீங்க. ஜெய்ஸ்வால் தான் நான் வந்து இது கொடுத்துருக்கேன், சேர் கேர்ள்ஸ் அப்ப ஆடுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் ஜெய்ஸ்வால் கூட ஓப்பன் பண்ணிருக்கலாம்ல? இந்த பேரை நல்லா இருக்கு, நான் ஏன் திரும்ப இன்னொரு பேரை கொண்டு வரணும்? இப்ப ஜெய்ஸ்வால நீ கொண்டு வரடா, ஓகே ஃபைன். இப்போ ஏன் சொல்றேன்னா அதான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான். சரி, யாரை நீ பின்னாடி அனுப்புவ, யாரை உட்கார வைப்ப? 1 டவுன் விராட் கோலி, ஓகே, அதுக்கப்புறமா ஸ்கை, அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட் போலாம். அப்ப தூபே, சிவம் துபே இல்ல ஹர்திக் பாண்டியா, 2 பேரும். அட பாவி, சிவம் துபே ஹர்திக் பாண்டியா 2 பேருமே ஆல்ரவுண்டர் ஃபார்மட்ல இருக்காங்க. சரி, சஞ்சு சாம்சன் கூட்டி போலாம். அவனுக்கு எதுக்கு சண்டை? சஞ்சு சாம்சன் கூட்டி போலாம் தான் திரும்ப அப்புறம் சேகல் சொல்லுவேன். சஞ்சு சாம்சன் ஃபேன் நானுமே, அதனால விடுறேன். மேபி ஆட வச்சாலும் சந்தோஷம் தான் தம்பி. அப்படி ஆட வச்சா நம்பர் 3ல ஆட வைக்கணும், நம்பர் 4ல ஆட வைக்கணும். அதுக்கப்புறம் நீ அவர் எங்கேயுமே ஆட வைக்க முடியாது. நம்பர் 5லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. நம்பர் 3 நம்பர் 4 இந்த 2 பிளேஸ் தான். ஆனா 2 பிளேஸும் கம்ஃபர்ட்டபிளா உள்ள இருக்காங்க. எனக்கு வந்து ஜடேஜா, ஹர்திக், தூபே 3 பேர் ஒண்ணா போவாங்கறதுல டவுட் தான். எனக்கு கண்டிப்பா அவங்க 3 பேரும் ஒண்ணா போவாங்கன்றதுல ஆணித்தரமான டவுட் இருக்கு. நீ வேணா நம்பிக்கை தான், நாளைக்கு மேட்ச் 8 மணிக்கு பார்ப்போம். சரி, ஓகே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் சரி, கடைசி என்ன பேசுறேன், அண்ணன் பேச்சலாம் மாத்து பேச கூடாது.
அந்த அண்ணன் பேசினாலே மாத்தி தான் பேசுவோம் நாங்க. எந்த அண்ணா? சஞ்சீவ் அண்ணனா? உங்க அண்ணன் அடி வெளுக்க சரி, okay. பாரு. கடைசியா ஒரு கொஸ்டின், இந்தியாவா அயர்லாந்தா டாமினேட் பண்ணி வின் பண்ணுவாங்களா உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங்? இல்ல கொஞ்சம் க்ளோஸா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே இருக்கு. உண்மையா சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுக்காக வீடியோக்காக இல்லடா, சொல்லக்கூடாது. ஆனா எப்படி பார்த்தா இந்தியன் டீம் நம்ப முடியாதுடா. இந்தியன் டீம் ஒரு வேலை பண்ணுவாங்க தெரியும்ல உனக்கு. கடைசி கட்ட வரைக்கும் எடுத்துட்டு போறது தான் இந்தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த விளம்பரம் போடுறவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், பாக்குற ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆடுறது. ஹார்ட் பீட் ஏத்தணும். கேகேஆர் மாதிரிலாம் கிடையாது. 10 ஓவர்ல மேட்ச் முடிக்கிறதுல அங்க பழக்கமே கிடையாது. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அதனால வந்து இந்தியா ஓகே. அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ரபிளா இருக்க போறது இந்தியாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்ட்ரூ பால்பரின் அண்ட் கூடவே பால் ஸ்டெர்லிங் கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவம் பண்ண 4 வரைக்குமே கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா எல்லாருமே நல்ல பெரிய ஷாட் போடக்கூடிய பிளேயர் தான். இன்னும் சொல்லணும்னா கிளியரா ஆடக்கூடிய பிளேயர் தான். நல்ல சிக்ஸ் ஹிட்டர்ஸும் கூட. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இங்கிலாந்து பாகிஸ்தான் மாதிரியான டீமையும் அப்செட் பண்ணியிருக்காங்க. இது அப்செட்னு சொல்லக்கூடாது, நல்ல கேம் வின் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ திரும்பவும் அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவை கொஞ்சம் அப்செட் பண்ணவும் வாய்ப்பு. கிட்ட போவாங்க, அவ்வளோதாங்க. இந்தியாவை ஜெயிச்சிருங்க. நீங்க இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க, பட் எனக்கு என்னமோ அயர்லாந்து இவன் எப்ப பாருங்க நெகட்டிவா தாங்க இருக்கலாம். ஃபுல்லா ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்றான், இந்த பக்கம் ஃபுல்லா அடுத்த மேட்ச் யாரு கூட பாகிஸ்தான் சொல்லுவே நீ? அப்படிலாம் சானியா மிர்சா பிடிக்கிறதுக்கு என்ன சொல்லக்கூடாது. இல்ல அதுவே இப்ப டைவர்ஸ் ஆயிருச்சு. ஐயோ எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் ஆகுதுடா. ஐயோ இல்லண்ணா, வழக்கமா இந்தியாவா அயர்லாந்தான்னு கேட்பேன். நீங்க எப்படி இந்தியாவுக்கு தான் சொல்ல போறீங்க எல்லா டீமுக்குமே. இப்போ வந்து இதுக்கப்புறம் எப்படி கேட்க போறோம்னா, இந்தியாவில் யார் வந்து ஸ்டார் பர்ஃபார்மரா இருப்பாரு, மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குவாருன்னு உங்களோட ஒப்பீனியன்? ஒன்று வந்து ஸ்கோர் அதிகமாக இருந்தால் விராட் கோலி வாங்குவார். இல்லைனா இந்த பக்கம் வந்து பும்ரா வாங்குவாங்க. அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் தாங்க. விராட் கோலி, பும்ரா, குல்தீப் யாதவ். அப்படிலாம் 4வது ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா. இந்த 4 பேர் தான். இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க, சொல்லிருங்க. இந்த 4 பேர் ஒருத்தர் தான் நான் கேட்டேன். ஒருத்தர் அதான் ஓகே. ஒருத்தர்னா பேட்டிங்ல வந்து ஆப்வியஸ்லி விராட் கோலி. ஒருத்தர் தான் பேட்டிங்ல வந்து ஓகே. நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஒருவேளை நம்ம ஸ்கோர் அதிகமா அடிச்சோம் அப்படின்னா அது காரணம் கண்டிப்பா விராட் கோலி இருப்பாரு. ஏன்னா அவர் வேர்ல்டு கப்லயுமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, இப்போ வந்து ஐபிஎல்லையும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகும் நம்பிக்கை இருக்கு. இந்த சைட் பவுலிங் மேபி இருந்துச்சுன்னா குல்தீப் யாதவ் பயங்கரமா ஷைன் ஆவாரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவர் வந்து அதிகமா விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு நம்புறேன். எனக்கும் குல்தீப் யாதவ் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அயர்லாந்து பேட்ஸ்மேன்ஸால குல்தீப் யாதவோட பவுலிங்கை ப்ரெடிக்ட் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறது எனக்குமே தோணுது. முதல்ல பிச்சர் ப்ரெடிக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பவுலிங். இந்தியாவுக்குமே அதே நிலைமை தான். அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல ரொம்ப பெருசு தெரியும்ல, போகவே போகாது பால் அடிச்சாலும். என்னடா இது 1000 மீட்டர் ரிலே வைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அவ்வளவு பெருசா வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, உட்காந்து பாப்போமே நம்ம. சரி, மேட்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, bye from. அவ்வளோ பெரிய கிரவுண்ட்ல ஒரு டிக்கெட் எடுத்துட்டு போய் சேர்க்கல என்ன போலாம். ஓகே மக்களே, ஸோ நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறோம். Until then, bye from விஜய் சிட்டி அண்ட் நிதிஷ்.